அன்புக்குரியவர்களே, விவிலிய முத்தங்கள் என்னும் தொடரில் இன்று பிரியாவுடைய முத்தம் அல்லது வழி அனுப்புதலின் முத்தம். இப்பொழுது கூட ரயில் நிலையத்தில் நாம் இந்த காட்சியை காணலாம். ஒருவரை வழி அனுப்பி வைக்க உறவினர் வருகிறார்கள். ரயில் புறப்பட போவதற்கு முன்பாக அவர் ரயிலுக்குள் ஏறுகின்ற பொழுது அங்கே இருக்கிற உறவினர்கள், பெற்றோர் அவர்களை மகனை மகளை அரவணைத்து முத்தமிட்டு அனுப்பி வைக்கிற ஒரு காட்சியை நாம் இப்பொழுதும் பார்த்து மனம் நெகிழ்கிறோம். இப்படிப்பட்ட காட்சிகளை நாம் விவிலியத்திலும் பார்க்கின்றோம். தோபித்து 10ஆம் அதிகாரம் 13வது இறைமொழியின் கடைசி பகுதியில் அவர்கள் இருவரையும் முத்தமிட்டு இனிதே வழி அனுப்பி வைத்தார். ரகுவேல் தன்னுடைய மகள் சாரா, மருமகன் தோபியா இருவரையும் அனுப்பி வைக்கிறார். அவர்கள் அவருடைய ஊரிலிருந்து சொந்த ஊருக்கு நினிவேக்கு திரும்பி வருகிறார்கள். அவர்கள் இனிமேல் எப்பொழுது மீண்டும் சந்திப்பார்களோ தெரியாது. எனவே திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்கின்ற மகளையும் மருமகனையும் ரகுவேல் முத்தமிட்டு இனிதே வழி அனுப்பி வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போலவே புதிய ஏற்பாட்டில் திருத்துதர் பணிகள் நூலில் பவுலடியாரை எபேசு நகரத்து மூப்பர்கள் வழி அனுப்பி வைக்கின்றார்கள். திருத்துதர் பணிகள் நூல் 20ஆம் அதிகாரம் 37வது இறைமொழியில் நாம் வாசிக்கணும். அவங்க எல்லாரும் முழந்தாள் படியிட்டு எல்லாரோடும் சேர்ந்து இறைவேண்டல் செய்கிறார்கள். அதன் பிறகு 37வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். ஏன்னா அவங்க மீண்டும் சந்திக்க போவதில்லை. ஆகவே பிரியாவுடைய வழி அனுப்பி வைக்கின்ற பொழுது கட்டி தழுவி முத்தமிட்டு அழுகிறார்கள். இது பிரியாவுடைய முத்தம், வழி அனுப்புதலின் முத்தம், ஒரு நிகழ்ச்சியான ஒரு பாசத்தின் முத்தம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.